பாட்டத்தை நாம் இன்னைக்கு அளவெடுத்து கட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபோல்டாக வச்சுக்கலாம். துணியில் சுருக்கம் இல்லாமல் கால் இடுக்கு பகுதியிலேருந்து இப்படி நேராக வச்சுக்கலாம். உயரம் எடுக்க போகிறோம். உயரம் இந்த இடுப்பு பகுதியில் வரக்கூடிய தையல், சீட் பீஸில் வரக்கூடிய தையல்லேருந்து கால் எண்டு வரைக்கும் எடுக்கிறோம். 32 இன்ச்சு. இதுக்கு கூட அரை இன்ச்சு இதில் தையலுக்காகவும் 3 இன்ச்சு படிப்பிற்காகவும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி 35.5 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிறோம். உயரம் 32 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்காகவும் 3 இன்ச்சு கால் மடிப்பிற்காகவும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அகலம் எடுக்கும்போது கால் இடுக்கு பகுதியிலிருந்து அதுக்கு நேர் எடுத்துக்கிறோம். தையல் வரைக்கும் இருக்கிற அளவு 14 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து அகலம் 14.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். கால் கீழ் சுற்றளவு இந்த ஃபோல்டுல இருந்து தையல் வரைக்கும் இருக்கிற அளவு 5.25 இன்ச்சு, 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 6.25 எடுத்துக்கிறோம். 6.25 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். கால் இடுக்கு இந்த சீட் பீஸ்ல இருந்து தையல்ல இருந்து கால் இடுக்கு தையல் வரைக்கும் இருக்கிற அளவு 6.25 இன்ச்சு. இதுல 3/4 இன்ச்சு தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 7.5 இன்ச்சு. சீட் பீஸ் அளக்கும் போது இந்த தையல் சென்டர் தையல் வழியா எடுக்கிறோம். சீட்டோட உயரம் 8 இன்ச்சு, அரை இன்ச்சு இதில் தையலுக்காகவும் 1.25 இன்ச்சு இடுப்பு மடிப்பிற்காகவும் சேர்த்து 9.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். சீட்டோட உயரம் 8 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்காகவும் 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் மடிப்பிற்காகவும் எடுக்கிறோம். இதுவே நாடா போடுறதா இருந்தால் 1 இன்ச்சு மடிப்பிற்காக எடுத்துக்கலாம். சீட் அகலம் இந்த அடிப்பகுதியிலே எடுக்கணும். மேல் பகுதியில் சுருக்கு ஏதாவது இருந்தால் அளவெடுக்க சிரமமாக இருக்கும். இந்த அடிப்பகுதியில் எடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டுலேருந்து இந்த ஃபோல்டு வரைக்கும் 22 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 22.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இனிமேல் நம்ம துணி எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட இந்த பாட்டம் உயரம் மட்டும் சீட்டு தவிர பாட்டம் மட்டும் உயரமாக எடுத்துக்கிறோம். பாட்டம் உயரம் 35.5 இன்ச்சு. இது ஒரு பகுதி 35.5 இன்ச்சு. அதாவது இன்ச்சு டேப்பில் பேக் சைடில் இப்படி பார்க்குறோம். இதில் இன்ச் அளவு 1-2 வருது, சென்டிமீட்டர் அளவு 1-2 வருது. அப்படி இருக்கும்போது நாம் 35.5 இன்ச்சு 90 சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த 90 சென்டிமீட்டர்ல இருந்து 2 மடங்கான 180 தான் இந்த பாட்டத்துக்கு தேவையான துணியின் அளவு. துணி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப துணி 2ஆ மடங்கி இருக்கு. இதுதான் துணியின் ஓரம். இதில் கால் மடிப்பு, அதாவது இந்த ஃபோல்டு பகுதி நம்மளோட கையோட வலது பக்கத்தில் இருக்கணும். நம்மளோட பாட்டம் உயரம் 35.5 இன்ச்சு வரும். இதில் 34 இன்ச்சு இருக்கு. 1.5 இன்ச்சு அளவுக்கு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அகலம் 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறோம். இந்த ஃபோல்டு பகுதி, அதாவது துணியோட ஃபோல்டு பகுதி வலது கை பக்கத்தில் இருக்கணும். துணியை 14.5 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கலாம். இந்த பகுதியில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு துணி சுருங்கி இருக்கு. அதை அயன் பண்ணிக்கணும், அல்லது அப்படி நிமித்தி வச்சு அளந்துக்கணும். இதில் 14.5 இன்ச் அளவுக்கு துணியை மடிச்சுக்கிறோம். எல்லா இடமும் 13.5 இன்ச் இருக்கு. இன்னும் 1 இன்ச்சு மடிச்சுக்கலாம். இந்த ஃபோல்டு
பகுதியிலே துணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நம்ம கை வச்சு பார்க்கும்போதே துணி நகர்ந்துருக்கா தெரியும். உயரம் இந்த 4 துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். துணி கட்டை நிட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். கரெக்டாக செஞ்சுக்கணும். எல்லா இடமும் 33.5 இன்ச் இருக்கு. கால் மடிப்பிற்கு நம்ம 3 இன்ச்சு விட்டுருந்தோம். 3 இன்ச்சு விட்டுருந்தா நம்மளோட உயரம் 35.5 இன்ச்சு வரும். இது 2 இன்ச்சு குறைவா இருக்கிறதுனால கால் மடிப்பிற்கான அளவு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மிச்சம் 2 இன்ச்சு நம்ம துணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது கேன்வாஸ் வச்சு தைக்கலாம். கால் கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு. அந்த 6.25 இன்ச்சு நம்ம கால் மடிப்பிற்கான அளவுல தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். கால் இடுக்கு கால் கீழ் சுற்றளவு இந்த ஃபோல்டு பகுதியில் வரணும். அப்பதான் நமக்கு மிச்ச துணியில சீட் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இந்த பகுதியில் நாம கால் இடுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் 7.5 இன்ச்சு. கால் இடுக்குக்கும் கால் கீழ் சுற்றளவுக்கும் சரிவு வரைகிறோம். கால் கீழ் சுற்றளவு வரைக்கும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி சரிவு வரைஞ்சிக்கணும். நாம அப்பதான் மடிக்கும் போது இங்க உள்ள அளவுக்கு இது பொருந்துற மாதிரி இருக்கும். இந்த சரிவோட சென்டர்ல இருந்து சரிவின் அளவு 26 இன்ச்சு. இதுல 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சில இருந்து 1 இன்ச் வரைக்கும் சரிவு வரைஞ்சிக்கலாம். நான் இதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாட்டம் வரைஞ்சிட்டோம். கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் வரைக்கும் இப்படி கிராஸா வரைஞ்சிட்டு கொஞ்சமா சரிவு எடுத்து சென்டர்ல வரும்போது 1/2 இன்ச்சில இருந்து 1 இன்ச் வரைக்கும் வளைவு வரைஞ்சிக்கணும். கால் இடுக்குக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நம்மளோட வளைவை முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணணும். கால் கீழ் சுற்றளவுல ஃபோல்டு கட் பண்ணிக்கலாம். சீட் பீஸ் நமக்கு சீட் அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம துணியை மடிச்சுக்கிறோம். இப்படி ஃபோல்டா எடுத்துக்கிறோம். இந்த துணியின் அகலம் 42 இன்ச் இருந்தது. 36 இன்ச், அதாவது அகலம் குறைவான துணியா இருந்தா சீட்டுக்கு தனியாகவும் துணி சேர்த்து எடுத்துக்கணும். பாட்டம் பிளஸ் சீட் உயரம் எடுத்துக்கணும். சீட் அகலம் 22.5 இன்ச்சு. 22.5 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கணும்.
இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஓரம் வந்து அன்இவனாக இருக்குது, அதனால நாம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிப்போம். இந்த மார்க்கிங்லேருந்து சீட் உயரமான 9.25 இன்ச் அளவுக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணுறோம். கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டு கட் பண்ண வேண்டாம். பொதுவாக இந்த துணியில ஓரம் கட் பண்ற மாதிரி இருக்காது. ஓரத்தோட சேர்த்து எடுத்தோம்னா மடிச்சு தைக்க ஈஸியா இருக்கும். இதுல சென்டர்ல முக்கோண பீஸ் வரும். இந்த பாட்டத்துக்கு முக்கோண பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லித்தரேன். நம்மளோட இது எப்படி கிராஸாக எடுத்துக்கணும். கிராஸாக எடுக்கும்போது இங்கே உள்ள அளவும் இங்கே உள்ள அளவும் ஒரே அளவாக இருக்கணும். நம்மளோட முக்கோண பீஸோட உயரம் 1/4 இடுக்கு அளவை விட குறைவாக இருக்கணும். 1/4 இடுக்கு 7.5 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு குறைவாக 6.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். இது இந்த கார்னர் கண்ணே நாம் இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த ஃபோல்டு பகுதியிலிருந்து 2 இன்ச்சிலிருந்து 2.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கிங்ல இருந்து உயரம் வரைக்கும் இப்படி சரிவு வரைஞ்சுக்கிறோம். சரிவு வரைச்சு கட் பண்ணிக்கணும். இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் ஃபோல்டா இருக்கும். தைக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா வாரமும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீடியோ போடுவேன், தவறாமல் பார்த்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவையும் போட்டுக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.